முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 7 முதல் 21 வரை. அந்நாள்களில் நெடுநேர விவாதத்திற்குப் பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கிக் கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நாம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடிந்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்குப் பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதனை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்தில் இருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 9 தொடக்கம் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளையை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, மீண்டும் ஒரு நாளாக மாதாவின் வணக்க மாதத்தில் கால் பதித்து வைத்திருக்கின்றோம். இன்று மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இயேசுடைய வார்த்தைகள் எங்களுக்கு அழகாக கொடுக்கின்றது. மகிழ்ச்சி என்றால், நிறைவான மகிழ்ச்சி என்னால் என்ன என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முதலாவதாக பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நாங்கள் நிறைவான மகிழ்ச்சி எது என்று நாங்கள் தேடும் பொழுது, எனக்கு விருப்பப்படி நான் உடுக்கின்ற ஆடைகள், எனது விருப்பப்படி நான் உண்ணுகின்ற உணவுகள், எனது விருப்பப்படி நான் வாழ்கின்ற வாழ்க்கை, நான் சட்டத்தை இயற்றிக்கொண்டு எனக்கு தேவையானவற்றை தேவையான மாதிரி நான் வாழ்வு முறைதான் மிக்க மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற உலகத்தில் இயேசு இன்றைக்கு அழகாக சொல்லுகின்றார்: என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான்
உங்களிடம் இவற்றை கூறினேன் என்று சொல்லி. எவற்றை கூறுகிறார் என்று சொன்னால், நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்து நிலைத்திருங்கள். ஆகவே உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை இயேசு காட்டுகின்றார். என் கட்டளைகளின்படி, கடவுளுடைய கட்டளைப்படி இயேசு வாழ்ந்து அவர் நிறைவான மகிழ்ச்சி கொண்டாரோ, அதுபோலவே கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து நாமும் மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை எங்களுக்கு காட்டுகிறது. ஆகவே நான் இன்றைய நாளில் இந்த இயேசுவினுடைய கட்டளைகள் என்ன என்பதை நாங்கள் வாழ்வாக முயற்சி செய்யும் பொழுது அது ஒரு கடினமான வாழ்க்கை தான். இயேசுவினுடைய கட்டளையின்படி இந்த உலக கட்டளைக்கு அப்பாற்பட்டது. ஆகவே அதன்படி வாழ்வதற்கு எமக்கு கொஞ்சம் கஷ்டம். உலகம் எங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆனாலும் அதனால்தான் நாங்களும் நிறைவான மகிழ்ச்சி என்ன என்பதை இந்த உலகம் தரும் இன்பங்களில் நாங்கள் ஓடோடி போகின்றோம். ஆனால் இயேசு இன்றைய நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்கிறார், தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து நான் மகிழ்ச்சி உள்ளவனாக இருந்தேனோ அதேபோல் என் கட்டளைகளை கடைப்பிடித்து நீங்களும் நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாளில் இன்று இறைவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு சொல்கின்றது, நிறைவான மகிழ்ச்சி வேறெங்கேயுமே இல்லை. இயேசு எங்களுக்கு சொல்கின்றார், இப்படி தான் வாழ வேண்டும். ஆகவே அந்த வாழ்க்கைக்குள் வாழ்வதன் மூலமாக நிறை மகிழ்ச்சியில் வாழ்ந்து இறை உள்ளத்தை பெற்றிக்கொள்வதற்கு இறை வரத்தில் கேட்டு இன்றைய நாளில் உள்நுழைவோம்.